Hi friends, welcome back to my channel Kitchen Cafe. இன்னைக்கு ரெசிபி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்ன்றது வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட், வெல்கம் பேக் டு கிச்சி கேஃபே சேனலுக்கு வருகை தந்திருக்கும் மாணவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் எங்களுக்கு மேலும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், ஸோ இதுக்கு எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி பக்கா வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் கட் பண்ணி ரெடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது நம்ம நான்ஸ்டிக் பேன், ஸோ அது ஹீட் ஆகிடுச்சா இல்லையா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி போகிறோம். செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் தேவைக்கேற்ப ஆயிலை நம்ம கொஞ்சம் இப்போ போர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான நேரத்தில் பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றது மட்டும் இல்லைங்க, அதோட நன்மைகள் என்னென்னலான்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. எஸ், இப்போ நம்ம அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக என்ன போட போகிறோம்னா கடுகு. ஸோ கடுகு தாளிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். எஸ், கடுகு போட்டதுக்கப்புறம் சீரகம் போடுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ½ ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டை நல்லா இடித்து போட்டதுக்கப்புறம் ஸோ வாசனைக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை அவ்வளோ நல்லது. ஸோ தாளிப்புக்கு தேவையான இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக ஸ்மாஷ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இது அப்படி இப்படியும் இது பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க கிட்டத்தட்ட 1½ சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை 1லேருந்து 2 சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நல்லா கட் பண்ணி இது கூட போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக மேலே சால்ட்டை அப்ளை பண்ணோன்னா அந்த காய்கறியான ஆனியன் ஸோ வெகு விரைவில் சீக்கிரமாக அது வேகக்கூடிய தன்மை ஆகிடும். ஸோ அடுத்தது இந்த ஆனியன் கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் ஸோ இந்த பீர்க்கங்காயோட நன்மைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு போட போகிறேன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த உப்பு லைட்டாக மேலே அப்ளை பண்ணிட்டதாக தான் இந்த ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ இந்த சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சமையலுக்கும் மோஸ்ட்லி வெங்காயத்தை முதல்ல வதக்கிறதுக்காக ஆனியன் மேலே அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். எஸ், ஸோ இந்த வெங்காயம் வதங்குற சாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீர்க்கங்காயோட நன்மைகள்லாம் என்னென்று இப்போ நான் அப்படியே படிக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. பீர்க்கங்காய் நமக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. ஸோ அதிலும் மெயினாக பார்த்திங்கன்னா உடல் எடை, அதாவது நம்ம உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற நண்பர்களோ ஸோ இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காவை நீங்கள் வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உடம்புல இருக்க இந்த கொழுப்புத்தன்மை, அதாவது கொழுப்பு கட்டியாக இருக்கு இல்லையா, அந்த கொழுப்புத்தன்மையை கரைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது இந்த பீர்க்கங்காயில். ஸோ நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் கண்ட்ரோல் இருக்கவங்க அவங்களும் இந்த பீர்க்கங்காய் தினந்தோறும் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களோட ப்ளட் ப்ரெஷர் அப்புறம் ரத்த இது எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். மெயினாக பார்த்திங்கன்னா உடல் எடை இருக்கவங்களுக்கு, அதாவது உடம்புல இருக்கிற அந்த கட்டித்தன்மை, அதாவது செதைன்னுவாங்க இல்லையா, அந்த செதையில் இருக்க அந்த இது கொழுப்புத்தன்மை கரைக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க இந்த ரெசிப்பியில் இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் கிட்டத்தட்ட ஒரு ½ ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஸோ அதை கூட கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட கலரை பாருங்கள். இந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அடுத்தது மெயினாக நம்ம ஏற்கனவே ஒரு 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தக்காளியை இப்போ இதில் போட போகிறோம். ஸோ நான் அந்த பீர்க்கங்காயோட நன்மைகள் அதோட செய்யும் ரெசிபிலாம் போடுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் மீண்டும் உங்களுக்கு இந்த தக்காளி எப்படி போடலான்றதை காமிப்பறேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏற்கனவே நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த தக்காளியே இப்போ நம்ம இதில் போட போகிறோம். ஸோ தக்காளி நம்ம போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த பீர்க்கங்காயோட நன்மைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் உடல் எடையை குறைத்து
ஒரு ஆரோக்கியமான சருமத்தை நீங்கள் பெற விரும்பினால் இதற்கு பீர்க்கங்காய் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். பீர்க்கங்காயில் உள்ள நார் சத்து உங்களுடைய எடை இழப்பை தருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறைந்த கலோரியை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இது உங்களுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. விட்டமின் சி, தூதரகம், இரும்பு, மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களிலும் இதில் உள்ளது. மெயினாக பார்த்தீங்கன்னா பெப்டைட் மற்றும் ஆல்கலாய்ட் என்ற 2 இயற்கையான இன்சுலினாக செயல்படுகிறது. இரத்தம் மற்றும் சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இது இன்னும் ஏராளமான நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. எவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பீர்க்கங்காய் வீட்டில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்காளி 1லேருந்து 2 தக்காளி அழகாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா இப்போ வதங்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பொன்னிறமாக வந்தது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இந்த காணொலியில் உங்களுக்கு இதோட பீர்க்கங்காய் கூட்டு செய்முறை. இது ரொம்ப சுவைமிக்கது. நீங்கள் வெள்ளை சாதத்துலேயே நீங்கள் போட்டு உணவு அருந்திக்கலாம். அதேமாதிரிலாம் சப்பாத்தி, அப்புறம் தோசை, இது போல் ரொம்ப உங்களுக்கு உகந்தமான உணவோடு இதை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பீர்க்கங்காயோட நன்மைகள் மற்றும் அதோட முக்கியமான இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதை அப்படியே பயன்படுத்துங்க. பீர்க்கங்காயோட நன்மைகள் அப்புறம் அதோட செய்முறைகள் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வகை இருக்குது. 2 வகையும் பார்த்திங்கன்னா முற்றிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு வகை. இது என்னென்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் விவசாயிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயில் 2 வகை விதைகள் இருக்குது. ஒரு விதை பார்த்திங்கன்னா அந்த விதை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விதை. இன்னொரு விதை அதிலே ரொம்ப மட்டமான விதை ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வாங்கி விவசாயம் பண்ணோம். பெரும்பாலும் விவசாயிகள் அதை ரெகுலராக போகிறவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றியோட அந்த விதையை பற்றியோட ஒரு நன்மை நல்லா தெரியும். அந்த விதையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை கூடிய ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. அந்த பீர்க்கங்காய் அப்படின்னா அது ரொம்ப கசப்புத்தன்மை. அது மட்டும் இல்லை, அது முற்றிலும் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி உற்று காணப்படும் அந்த பீர்க்கங்காய். நல்ல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் அந்த பீர்க்கங்காயோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட நல்லா 1லேருந்து 2 அடி 1.5 அடி 2 அடி கிட்ட வரும் அந்த பீர்க்கங்காய். நீங்கள் இயற்கையாக ஒரு சில கிராமத்து சைடில் போனீங்கன்னா தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அதுக்கு பந்தல்லாம் போட்டு அழகாக அதை விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ரகக்கூடிய பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் விவசாயிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பெரும்பாலும் நம்ம சாப்பிடுவோம், நமக்கு தெரியாது. விவசாயத்துலேருந்து வருது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுலேயும் 2 வகையான விதைகள் உள்ளது. கசப்புத்தன்மை கூடிய ஒரு பீர்க்கங்காய் விதை, அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக ரெகுலராக சாப்பிட்ற அந்த விதை 2மே இருக்குது. அதோட விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிட்டோம். விவசாயிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மக்களாகிய நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாப்ஸ் ஆகி அழகாக அந்த ஆயிலில் நல்லா பிளாஸ்ட் ஆகி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க எந்த பீர்க்கங்காவை இப்போ நம்ம அதில் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அழகாக கலரி விட போகிறோம். அதை கலரி விட்டதுக்கப்புறம் அதோட தன்மையை பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது கிச்சி கேஃபேவோட காணொலி. கீப் சப்போர்ட்டிங், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் போடுற வீடியோ எங்களுக்கு ரொம்ப ஊண்டுகோலாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள் அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டு நல்லா இரண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த பீர்க்கங்காயில் இருக்க அந்த பச்சைத்தன்மை, அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தால் தான் இதாகும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வெளியே தள்ளும். அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த பீர்க்கங்காய் கடைசியாக போட்டோம் இல்லையா, அதுக்கு தேவைக்கேற்ப ஒரு உப்பு. அந்த உப்பு கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பேனை வச்சு மூடி விட போகிறோம். மூடி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கலரி விட்டே இருக்கணும். அது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை நல்லா மூடி போட்டு அழகாக அதை திறந்து பார்த்தா அதோட
அற்புதமான ஒரு ரெசிபி வந்து நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காமில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஸோ பீர்க்கங்காவோட நன்மைகள் என்னென்னு ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமான நன்மை பார்த்தோன்னா நம்மளோட உடல் எடை எப்படி குறைக்கிறதுன்ட்டு இந்த பீர்க்கங்காய் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உடல் எடை, ரத்த அழுத்தம், அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து இதை சாப்பிடலாம். வாரத்துக்கு 1லேருந்து 2 வாட்டி நீங்கள் இதை எடுத்தே வந்தீங்கன்னா உங்கள் உடலோட நன்மைகள் அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தரக்கூடிய இந்த பீர்க்கங்காய். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நம்ம காலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், இப்போ வந்து ஸோ நல்லா கலரி விட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போனால் அந்த பேனை வந்து இப்போ நம்ம மூட போகிறோம். ஸோ மூடினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பீர்க்கங்காயும் தக்காளி, ஆனியன் எல்லாமே வந்து தாளிப்பு தண்ணி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ அதை எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஜூஸி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஜூஸி ஆனதுக்கப்புறம் இது கூட ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்ம வந்து வேர்க்கடலை வந்து நல்லா பவுடராக கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது கடைசியாக அது கூட வந்து லைட்டாக ஒரு டச்சப் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்க்கடலையை டச்சப் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு தண்ணி, அதாவது தண்ணியை நம்ம ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படி வச்சோன்னா ஸோ இது வந்து நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. ஸோ இந்த பீர்க்கங்காய் கூட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளை சாதத்துலேயும் போட்டு அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி இது அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்தது. ரொம்ப சுவைமிக்க பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம காணொலியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேர்க்கடலை ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். ஸோ வேர்க்கடலை எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து இது வந்து இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து நாங்கள் ஓரளவுக்கு கம்மியாக தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா வேர்க்கடலை எவ்வளோக்குள்ள அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ சுவை இன்னும் வந்து கூட்டும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல்லையும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ தான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ ட்ரை பண்ணது இல்லாமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம கமெண்ட்டை தெரிவிங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து இப்போ வந்து லைட்டாக தண்ணியை விட்டு கிட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபி ரெடிங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து பார்த்துட்டே வாருங்க. தேங்க்யூ. தண்ணியை ஊற்ற போகிறோம். எஸ், இப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் ஸோ இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போதும் நம்ம கூட்டு. எஸ், ஸோ பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கூட ஆதரவு தான் நான் மேலும் போகிற அடுத்தடுத்த குக்கிங் வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை ஸோ அதோட நன்மைகள் மற்றும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் காமிச்சிருப்போம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உணவுனாவே கிச்சிக்கிட்ட தான். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், ஜூஸியாக. ஸோ இதுக்கு உகந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு அப்ளை பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கிச்சி கேஃபே. தேங்க்யூ.